இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோவை பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரே கலவரமாக போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபன்னான ப்ரோமோவாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபன்னான கேஸ் வந்து பிக் பாஸ் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, இவனுக்கு ஒரே மன உடைச்சல்லே இருக்கானுங்க, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஸையே கொடுத்தாரு. ஏன்னா அவர் சொல்லும் போதே சொல்லி தான் கொடுத்தாரு, இதை அணுகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அணுகுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேஸ்னா, சுபிக்ஷா மேலே தான் கேஸ். அந்த பொண்ணு பாட்டு பாடுறேன்னு எச்சு போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக அணுகக்கூடிய கேஸ் தான், அதெல்லாம் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபன்னாலாம் இல்லை, சீரியஸாகவே சொல்கிறோம். உண்மையிலே அந்த பொண்ணு பாடுவானான்னு சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் கடலே 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 கடலுன்னு ஐயோ முடியலடா. அதை வந்து இவனுக்கு வந்து இப்போ ஃபன்னாக சொல்லி கடைசியில் ஃபன்னாக பேசி முடிச்ச மாதிரி இருக்கு. ஆனால் சுபிக்ஷா அந்த பொண்ணு சீரியஸாக தான் எடுத்துக்கணும். ஏமா தயவு செஞ்சு சொல்கிறேம்மா, உண்மையிலேயே அவனுக்கு ஃபன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடறானுன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காத. உண்மையிலே அதை மாற்றிக்கோ. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நீ கடலே கடலுன்னு பாடும்போது ஒரு சார்பை நோக்கியே போகிற மாதிரி இருக்கு. அதாவது நீ கடந்து வந்த பாதை அதுதான். ஸோ அதுலேருந்து ஒரு 2 பாட்டு பாடுறேன்னா ஓகே, மொத்த பாட்டும் அப்படிதானா எப்படி தான். இதில் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்தோடனே சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க, சார் நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி. அந்த மனுஷனே ஷோ பண்ணுறதே ஒரு 30 நிமிஷம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நீயே எடுத்துக்கினா என்ன பண்ணுறது. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பாக சுபிக்ஷா வந்து பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் உங்ககிட்ட தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கான டைம் வந்து போதில்ல. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டுறீங்க பக்கெட் வச்சு. இதுக்கு நடுவில் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுது. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வேணாம், வேற ஏதாவது புதுசாக பாட்டு பண்ணால் கூட பரவாயில்லைங்க. சும்மா கடலே கடலே கடலோடி அதுக்கப்புறம் கடலுக்கு அரசன் ஏதோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கடலை பேஸ் பண்ணியே பாடுது. அதாவது உண்மையிலே பாட்டு வந்து நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் டாபிக் ஒரே டாப்பிக்காக இருக்கிறதுனால இரிட்டேட்டிங்காக இருக்குது நம்மளுக்கு, எஸ்பெஷலி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதை உள்ளே இருக்க விக்கல் சீக்கிரமுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றது எப்பயோ சொல்லிட்டாரு, கூப்பிட்டே சொல்லிட்டாரு, சுபிக்ஷா இந்த மாதிரி ஒரு சார்பே நீ போகாத, நீ வந்து நடிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னும் போது உனக்கு எல்லாருமே வேணும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பீப்புளுமே வேணும். ஸோ நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்க, அப்போ ஒரு சார்பை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியும் மற்றவங்களை வந்து கீழே இறக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டுமே பண்ணாத, ஒரு பாட்டு அங்கே பாடுறேன்னா ஒரு பாட்டு இங்கே பாடு அப்படின்ற மாதிரி விக்கல்ஸும் சொன்னாங்க, கானா வினோத்தும் சொன்னாரு. ஆனால் சுபிக்ஷா பொண்ணு அதை கேட்டுதான் பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேது. அந்த பொண்ணு என்ன பாட்டு பண்ணாலும் நான் இப்படி தான்டா பாடுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை தான் ஃபன்னான ஒரு கேஸாக வந்து விக்கல் விக்ரம் கொடுத்தாரு. இந்த கேஸ் கொடுத்தது விக்கல் விக்ரம் தான். இது ஃபன் இருந்தாலும் விக்ரம்குள்ள இருக்க கொஞ்சம் காண்டும் அதில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கானா வினோத்தை ஜட்ஜாக போட்டது தான் அல்டிமேட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜட்ஜாக இருக்கிறத விட அவர் மட்டும் அட்வொகேட்டாக இருந்ததான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஃபன்னாக இருந்திருக்குங்க. ஏன்னா நான் பார்த்தேன் லைவ்ல. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் எஃப்ஜேவும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருக்காங்க. இவங்க ஜட்ஜாக இருக்கிறத விட அந்த மனுஷன் மட்டும் அட்வொகேட்டாக இருந்ததுன்னா, பார்வதி இடத்துல அந்த மனுஷன் இருந்திருந்தானா செம்மையாக தெரிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 1-2 கவுண்டர் ப்ரோமோவில் காமிக்கிறாங்களே, அதுதான் ஓவராலாக வந்த கவுண்டரு. அதில் வந்து இது அவர் கமருதீனை கொடுத்தாரு பாருங்க, இந்த மாதிரி இது ஆம்பளை பையன் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாப்ல அப்படின்ற மாதிரி. அதான் செம்ம பஞ்சு. ஏன்னா இது கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா துடிக்கிறேன்னு சொல்லிட்டு அரவரா போட்டு நசிக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது விக்கல் சீக்கிரம் காதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பார்சல் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருந்தாரு. என்னப்பா ஒரு பொரோட்டா பார்சல் கட்டி காதில் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கவுண்டர்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் கானா வினோத்துக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு அந்த கவுண்டர் வந்து நல்லாவே போடுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் அவரால் முடிஞ்ச கவுண்டர் வந்து போட்டார். ஆனால் பயங்கரமாக ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை, ஏதோ ஓரளவுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா காமெடின்றது ஏன் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா, பிக் பாஸ் அதான் தெளிவாக சொன்னார், இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கேஸ் அணுகாதீங்க, நீங்கள் வந்து எப்பவும் போல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அணுகுங்க, பார்க்குற மக்களுக்கு அது காமெடியாக மாறும். எப்பவுமே ஒரு சில்லியான விஷயத்தை நீங்கள் சீரியஸாக அணுகும் போது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இந்த நெல்சன் அவரோட படத்தெல்லாம் பார்த்துட்டீங்களே, அவர் வந்து டார்க் காமெடின்னு ஒன்று பண்ணுவாங்க, ஓகேங்களா, அது சீரியஸான மேட்ரு. ஆனால் அது சில்லியான பர்சன்ஸ் வந்து அதை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு ஆப்வியஸாக ஒரு வந்து ஃபன்னை கிரியேட் பண்ணும், ஒரு ஹியூமரை கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் பிக் பாஸ் டீம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, இவனுக்கு வந்து இது காமெடி கேஸ்ன்னு தெரிஞ்சோன்னா இவனுங்களுமே காமெடியாக ஒரு மாதிரி பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. ஸோ இந்த காமெடியை கிராக் பண்ணுறது விக்கல் சீக்கிரம் வந்து காமெடியன் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாரு. பிக் பாஸ் அழகாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு, உண்மையிலே சொல்கிறேன் அழகாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு. இப்போ காமெடி எங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, கானா வினோத்து கவுண்டரில் மட்டும்தான் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த கான்செப்டே ஒரு காமெடி, புரியுதுங்களா? இப்போ இந்த கான்செப்டே ஒரு காமெடி, இதில் வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பயங்கரமான காமெடியாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சீரியஸான மேட்டர் சில்லியான மேட்டர் சீரியஸாக பேசும்போது ஆப்வியஸாக காமெடி ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் போட்டு கொடுத்துட்டாரு, டே இந்த பிளாட்டில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாரு. அப்படி இருந்தாலும் அதில் நிறைய சொதப்புன்னு சொதப்பிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஆனால் இல்லைடா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரல, ஃபன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. விக்கல் சுக்ரம் வந்து அந்த காதில் அந்த பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்ட தவட்டும், அந்த சபரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாயரா சீரியஸாக பேசியா அப்படின்னும் போது அந்த இடத்துல இது வந்து ஃபன்னியான கேஸ் தானே, நான் ஃபன்னியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாரு. அது ஃபன்னியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, அது சபரிக்கு புரியுதான்னு அதான் தெரியலங்க எனக்கு. ஏன்னா சபரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபன்னாக இருக்குது, ஃபன் அதாவது நம்ம சிரிச்சுக்கிட்டே ஒன்று பேசும்போது மற்றவங்க சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு. மற்றவங்க வந்து நம்ம சீரியஸாக பேசும்போது
பார்க்கும்போது மற்றவங்க சிரிக்கணும். அப்போ நீ மட்டுமே சிரிச்சுட்டு நீ மட்டுமே பேசிட்டு இருந்தா அது என்னடா ஃபன்னு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. எனக்கு லைவை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. நீங்கள் வந்து எப்படி சொல்லுங்கள் லைவை பார்த்தவங்க சொல்லுங்கள். இல்லை ப்ரோ சபரி பேசுனது வந்து ஃபன்னாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா, இல்லை அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? அது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல சபரி ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி பேசுகிறாருல, அது ஃபன்னாக இருக்கா என்ன? இதுக்கு எனக்கு தெரியல, அது ஃபன்னாக இல்லை, ஆப்வியஸாக ஃபன்னாக இருக்க மாதிரி தெரியல. பட் உங்களுக்கு எதாவது ஃபன்னாக இருக்குன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி நான் தப்பாக பார்க்குறேன்னா சபரியோட அந்த அப்படி சொல்கிறது அவரோட ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணுறாருல அது வந்து ஃபன்னாக தான் இருக்குது, ஒரு நான் தப்பாக பார்க்குறேன்னா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விக்கல் சிக்கிரம். ஆக்சுவலாக விக்கல் சிக்கிரம் பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே அவர் வந்து கான்செப்ட் பேஸ்டு காமெடி மட்டும் தான் அவருக்கு வருது, ஓகேங்களா, அவரே சொல்றாரு. ஆனால் இந்த சீசனில் அவருக்கு சுத்தமாக அது ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னு தெரிஞ்சோன்னே காதில் பஞ்சை வச்சு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஸோ ஒரு கேஸ் கொடுக்குறோம், அந்த பொண்ணு பாட்டு பாடியே என் காது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி காமெடிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ காதில் இருக்க பஞ்சு அதுக்கப்புறம் எச்சை இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடிலாம் ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் ஆனால் தெளிவாக சொன்னார், நீங்கள் நார்மலாக அணுகுங்கடா, நார்மலாக போங்கடா, சீரியஸாக போங்க, இது ஆட்டோமேட்டிக்காக காமெடியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது. அதை ஏன் யாருமே யோசிக்கலன்னு தான் எனக்கு புரியல. ஆக்சுவலாக விக்கல்ஸ் அதை யோசிச்சிருக்கணும், மற்றவங்களாவது அதை யோசிச்சிருக்கணும். ஓ நம்ம சீரியஸ் ஒரு சில்லியான மேட்ரு இவ்வளோ சீரியஸாக கொண்டு போகிறோம், பார்க்குற மக்களுக்கு ஆப்வியஸாக அது காமெடியாக தானே இருக்கும், சிரிப்பாக தானே இருக்கும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்களே அப்படின்ற. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ சுபிக்ஷா மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கேஸே என்னது சில்லியான கேஸ் தான். ஸோ இது எவ்வளோ சீரியஸாக அணுகியிருந்தா பார்க்குறவங்களுக்கு டே இதெல்லாம் ஒரு மேட்டராடா அப்படின்ற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ இதுவாக இருந்திருக்கும். பட் ஓரளவுக்கு சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. கானா வினோத் மட்டும் அவங்க கவுண்டர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த சில்லியான எப்படி சொல்கிறது ஃபன்னான ஒரு கேஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மட்டமான கேஸாக மாறி இருக்கும். அந்த மனுஷன் தான் பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல கவுண்டர் போட்டு ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டார். அட்லீஸ்ட் இந்த ப்ரோமோ கண்டென்ட்டுக்காவது காப்பாற்றி விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் காமெடின்றது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி தோணுதா, இல்லை ப்ரோ ஓரளவுக்கு 1-2 பேர்கிட்ட வருது, அது மட்டும் தான் இந்த சீசனில் வந்து ஏதோ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தோணுது, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கானா வினோத் திவாகர் இவங்க 2 பேர் இருந்தாங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபன் ஒர்க் அவுட் ஆகிட்டு அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து கானாவனது கலாயாகட்டும் திவாகரோட ரியாக்ஷன் ஆகட்டும், ஸோ ஒரு மாதிரி ஃபன் நல்லா இருந்தது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக போனதுக்கப்புறம் அந்த காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கடுத்து வேறு யார்கிட்டேருந்து ஃபன் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்டேருந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஆக்சுவலாக சரியான ஒரு காமெடியை வந்து எடுத்து போடலை அப்படின்றது இந்த சீசனோட பெரிய ஒரு எப்படி சொல்கிறது பெரிய லாஸ் தான். ஒரு டான்ஸர் பக்கமான டான்ஸர் இல்லை இந்த சீசனில், பக்கமான ஒரு காமெடியன் இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லாஸாக இருக்குது. ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸர்ஸ் இருந்தாங்க, அப்போ என்ன ஆகும்னா ஆப்வியஸாக டான்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கோப் போகும், நிறைய பேர் அவங்ககிட்ட கற்றுப்பாங்க, மார்னிங் டான்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சீசன் தான் மார்னிங் டான்ஸ் எந்திரிச்சு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது வேற, ஓம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது வேற, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி ஆடுறது, அதுதான் இந்த சீசன் ஃபுல்லாகவே இருக்குது. எவ்வளவு ஒருத்தனாவது ஒழுங்காக ஆடுவான்னு பார்க்குறேன். அதாவது தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓரளவுக்கு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி யாராவது ஆடுவாங்கன்னு பார்க்குறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பர்ஃபெக்டான ஒரு காமெடியும் இல்லை, ஒரு டான்ஸர்ஸும் இந்த சீசன் இல்லாதனால தான் ஒரு மாதிரி கிரியேட்டிவ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஒரே ஒருத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டடாக பயங்கரமாக அவனு பண்ணிட்டு இருக்கானா, அது வந்து பார்த்தீங்கன்னா சரி 2 பேர்னா ஒன்று கானா வினோத் இன்னொன்று எஃப்ஜே கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் இருக்குது, அதே மாதிரி கானா வினோத் ஒரு டேலண்ட் இருக்குது. இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த டேலண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ விக்கல் சீக்கிரம் ஒர்க் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா விக்கல் சீக்கிரம் ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. அவர் காமெடின்னு ஒன்று ஒர்க் பண்ணுறாரு, அது ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக இந்த ப்ரோமோ அந்த லைவை பார்த்தவங்க சொல்லுங்கள், ஃபன்னாக இருந்ததா, ஃபன்னு ஒர்க் அவுட் ஆச்சா, இல்லை அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுதா? கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.